தஞ்சாவூர் மாவட்டத்தில் அதிர்ச்சியை ஏற்படுத்திய பழிக்கு பழி கொலை சம்பவத்தில் மகளை கொலை செய்த இளைஞரை மகளின் தந்தையே தனது உறவினர்களுடன் சேர்ந்து வெட்டிக் கொலை செய்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தஞ்சாவூர் அருகே உள்ள பிராந்தை பகுதியைச் சேர்ந்தவர் புண்ணியமூர்த்தி, 53. இவர் திமுகவைச் சேர்ந்த ஆலங்குடி முன்னாள் பஞ்சாயத்து தலைவராக இருந்தவர். இவரது 26 வயது மகள் காவியா ஆலங்குடி அரசு ஆதிதிராவிடர் தொடக்கப்பள்ளியில் தற்காலிக ஆசிரியையாக பணியாற்றி வந்தார். கல்வித்துறையில் சேவை செய்து வந்த காவியா குடும்பத்தினரிடமும் பள்ளி மாணவர்களிடமும் நல்ல பெயரை பெற்றிருந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் மேலகழக்குடி பகுதியைச் சேர்ந்த பெயிண்டர் தொழிலாளி அஜித்குமார், 30 என்பவருடன் காவியா கடந்த 13 ஆண்டுகளாக காதலித்து வந்ததாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இருவரும் நீண்ட காலமாக ஒருவரை ஒருவர் நேசித்து வந்த நிலையில் திருமணத்தை எதிர்பார்த்திருந்ததாக கூறப்படுகிறது. ஆனால் இருவரும் ஒரே சமூகத்தைச் சேர்ந்தவர்களாக இருந்தபோதிலும் காவியாவின் பெற்றோருக்கு இந்த திருமணத்தில் விருப்பம் இல்லை என கூறப்படுகிறது. இதன் காரணமாக குடும்பத்தினர் காவியாவை வற்புறுத்தி உறவினரான மற்றொரு இளைஞருடன் திருமணம் செய்து வைக்க முடிவு செய்தனர். இதற்கான நிச்சயதார்த்தமும் நடத்தப்பட்டது. நிச்சயதார்த்தம் நடைபெற்ற தகவலையும் புகைப்படங்களையும் காவியா அஜித்குமாருக்கு அனுப்பியதாக கூறப்படுகிறது. இதனால் கடும் ஆத்திரமடைந்த அஜித்குமார் கடந்த 2025ஆம் ஆண்டு நவம்பர் 27ஆம் தேதி காலை வழக்கம் போல் பள்ளிக்குச் சென்று கொண்டிருந்த காவியாவை வழிமறித்து தாக்கியுள்ளார். பள்ளி செல்லும் வழியிலேயே கத்தியால் தலையில் சரமாரியாக வெட்டியதில் காவியா சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். இந்த கொடூர சம்பவம் அப்பகுதியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இதுகுறித்து அம்மாப்பேட்டை போலீசார் வழக்கு பதிவு செய்து அஜித்குமாரை கைது செய்து சிறையில் அடைத்தனர். பின்னர் கடந்த மாதம் அஜித்குமார் ஜாமீனில் சிறையில் இருந்து வெளியே வந்ததாக கூறப்பட்டது. இதையறிந்த காவியாவின் தந்தை புண்ணியமூர்த்தி மகளை இழந்த துயரத்திலும் ஆத்திரத்திலும் பழிதீர்க்க முடிவு செய்ததாக போலீசார் தெரிவிக்கின்றனர். அதன்படி தனது உறவினர்களான கன்னித்தோப்பு பகுதியைச் சேர்ந்த லோகேஷ், 22, ராமலிங்கம், 30, புலவர்நத்தம் பகுதியைச் சேர்ந்த கருப்பையா, 55 ஆகியோருடன் சேர்ந்து திட்டமிட்டதாக கூறப்படுகிறது. இன்று அதிகாலை சுமார் 2 மணியளவில் அஜித்குமார் தனது வீட்டில் தூங்கிக் கொண்டிருந்த போது நால்வரும் வீட்டிற்குள் புகுந்து 3 அரிவாள்களால் சரமாரியாக வெட்டி தாக்கி. இதற்கு பிறகு தப்பிச் செல்லாமல் புண்ணியமூர்த்தி மற்றும் அவருடன் இருந்த மூவரும் நேரடியாக அம்மாப்பேட்டை போலீஸ் நிலையத்தில் சரணடைந்தனர். தகவல் அறிந்த மெலட்டூர் போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று அஜித்குமார் உடலை மீட்டு தஞ்சாவூர் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு உடற்கூராய்வுக்காக அனுப்பி வைத்தனர். மகளை கொலை செய்த இளைஞரை மகளின் தந்தையே பழிக்கு பழியாக கொலை செய்த இந்த சம்பவம் தஞ்சாவூர் மாவட்டம் முழுவதும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. காதல், குடும்ப எதிர்ப்பு, பழிவாங்கும் மனநிலை ஆகியவை இணைந்து இரு உயிர்களை காவு கொண்ட இந்த சம்பவம் சமூக வலைதளங்களிலும் பரவலாக பேசப்பட்டு வருகிறது. இந்த சம்பவம் குறித்து போலீசார் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றனர்.